இந்துஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை நிலைய செயலாளரும் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட மூத்த தலைவரும் சிறந்த பேச்சாளருமான மதிப்பிற்குரிய திரு TKS இளங்கோவன் சார் அவர்கள் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்துஸ் மீடியா சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்களின் பிஸியான அரசியல் சூழலிலும் எங்களின் அழைப்பை ஏற்று இந்த நேர்காணலில் பங்கேற்றதற்கு ரொம்ப நன்றி சார். சார், இப்போ தமிழ்நாடு அரசியல்ல பார்த்தா தினம் ஏதாவது ஒரு விஷயம் பேசும் பொருளாக மாறிக்கிட்டே இருக்கு. அதுல மக்கள் அதிகமா பேசுற சில முக்கியமான விஷயங்கள் பற்றி தங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். நாகர்கோவில் மாவட்ட சிறையில் விசாரணை கைதியான மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் கட்டி வைத்து சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுல சிறை காவலர்கள் 3 பேரை கைது செஞ்சிருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்னும் அமைதியாவே இருக்கிறாரு. கடந்த காலங்கள்ல இது போன்ற லாக்அப் மரணங்களுக்கு சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க. ஆனா இந்த சம்பவம் குறித்து இதுவரை முதலமைச்சர் அவர்கள் வாய் திறக்கவே இல்லை. இந்த சம்பவத்திற்கு அரசின் அணுகுமுறை குறித்து தங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் சார்? கட்டாயமாக, அதாவது சிறைச்சாலையிலே சிறை கைதிகள் சித்திரவதைப்படுத்தப்படுவது நீதிமன்ற விதிமுறைகளுக்கு மாறானது. பொதுவாகவே ஒரு குற்றவாளியை தாக்கினால் கூட நீதிமன்றம் அதை தவறாக பார்க்கும். ஆனால் தொடர்ந்து சில நேரங்களிலே குற்றச்சாட்டப்பட்டு சிறைக்கு அடைக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்கள் இயல்பாகவே அவர்களுக்குள்ள அந்த கோபம் அதை அங்கே உள்ள சிறை அதிகாரிகள் மீது காட்டுவார்கள். சிறை அதிகாரிகள் பதிலுக்கு அவர்களை தாக்கும் பொழுது சில நேரங்களில் அது மரணத்திலே போய் முடியலாம். அது பல முறை நடந்திருக்கிறது, ஒரு நிகழ்ச்சி இல்லை. ஆனால் ஒரு வேறுபாடு என்னென்றால், இந்த முறை புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பிறகு 2 பேர் இறந்திருக்கிறார்கள் சிறையிலே. ஆனால் கடந்த காலத்திலே திமுக ஆட்சி இருக்கும் பொழுது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நடந்த ஒரு இது போன்ற ஒரு கொலை நிகழ்ச்சி. அப்பொழுது அவர் இது தவறு நடந்து விட்டது என்று சொல்லி அன்றைக்கு இருந்த சிறைத்துறையிலே இருந்த காவலர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் தவேக தலைவரும் இன்றைய முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் சாரி சொன்னால் போதாது, நீங்கள் பதவி விலக வேண்டும் என்று ஒரு பெரிய குரல் எழுப்பி அதை ஒரு ஏறத்தாழ ஒரு போராட்டம் போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்கி நீங்கள் பதவி விலக வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு அவர் பதவி விலக வேண்டும் என்ற அவர் ஒரு முதலமைச்சருக்கு வைத்த கோரிக்கையை அவரே முதலமைச்சராக இருக்கும் பொழுது தனக்கே அதை பொருத்தி பார்த்து தானே பதவி விலகுவாரா என்கிற கேள்விதான் எழுகிறது. 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது வேறு. ஆனால் இதை காரணம் காட்டி முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சொன்ன அவர் இதே நிகழ்வு நடக்கும் பொழுது நான் பதவி விலகுகிறேன் என்று சொல்ல வேண்டியதுதானே. இதை சொல்லுவதற்கு அவருக்கு தெம்பில்லை. எனவே எதை வேண்டுமானாலும் பேசிவிடலாம். அவருடைய ஒரே கொள்கை, விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து ஆட்சி நடத்தி இந்த 2 மாத காலமாகட்டும், அவருடைய ஒரே கொள்கை எந்த மேடைக்கு போனாலும் திமுகவை வசைபாடுவது, எந்த திட்டத்தையும் அறிவிப்பதில்லை. அவர் வாக்குறுதி அளித்த எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தியதில்லை. இன்றைக்கு பல பேர், குறிப்பாக விவசாயிகள் போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். குறுவைக்கு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரில் தண்ணீர் திறந்து விடுவது ஆண்டாண்டு காலமாக நடைமுறையிலே உள்ளது. இந்த ஆண்டு அவர் தண்ணீர் திறந்து விடவில்லை, பயிர்கள் கருகுகின்றன. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னார், அதை செய்யவில்லை. விவசாயிகள் போராட்ட களத்திலே நிற்கிறார்கள். இப்படி மின் தட்டுப்பாடு, அதை சரி செய்வதாக சொன்னார், அதையும் செய்யவில்லை. இன்றைக்கு மின் கட்டணம் நான் 200 யூனிட் வரை இலவசம் என்று சொன்னார். இன்றைக்கு மின் கட்டணம் சாதாரண குடும்பங்களிலே கூட கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இருந்ததை விட 2 மடங்கு கட்டண உயர்வு ஏற்பட்டிருக்கிறது என்று மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். சொன்னது எதையும் நிறைவேற்றாத ஒரு அரசாக, கையாளாத அரசாக, மக்களை ஏமாற்றி
வாக்குகளை பெற்று ஆட்சியிலே அமர்ந்திருக்கிற அரசாக விஜய் அரசு, தாவேக அரசு இருக்கிறது என்பது இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் தெரிகிறது. முதலமைச்சர் விஜய் அவர்களோட தேர்தல் பிரச்சாரமே முழுக்க முழுக்க பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, அந்த விஷயத்தை வைத்து மட்டும்தான் அவர்கள் பிரச்சாரம் செஞ்சாங்க. அந்த வாக்குறுதிகளோட தான் அவர் இன்று முதலமைச்சராகவும் ஆகியிருக்காரு. ஆனா இப்போ பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் குற்றங்கள்ல சிக்கிறவங்க முக்காவாசி பேர் தாவேகா நிர்வாகிகளா தான் இருக்கிறாங்க. சோ இது ஒரு விஷயம், தூத்துக்குடியில ஒரு பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அந்த விஷயத்திலயுமே தாவேகா எம்எல்ஏ சரவணன் அவர்கள் பேரும் இடம்பெற்றிருக்கு. அவருக்கு அரசாங்கம் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பும் கொடுத்திருக்காங்க. அதுவுமே விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. சோ பெண்கள் பாதுகாப்பை மட்டுமே அவங்க மையமாக வச்சுதான் பிரச்சாரம், தேர்தல் எல்லாத்தையுமே சந்திச்சிருக்கிறாங்க. சோ இது போன்ற குற்றச்சாட்டுகள் முழுக்க முழுக்க தாவேகா நிர்வாகிகள் மேலதான் வந்திருக்கு. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதற்கு எந்த விதமான நடவடிக்கை எடுப்பார் என்று நீங்க நினைக்கிறீங்க? பொது வாழ்வில் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது ஒரு கட்சியின் நிர்வாகியாகவோ ஆக வேண்டும் என்றால் அந்த பகுதி பொதுமக்களின் மதிப்பை, மரியாதையை பெற்றவராக இருக்க வேண்டும். ஆனால் இந்த முறை மக்கள் தாவேகா சார்பில் போட்டியிட்ட நபர்களுக்கு, அந்த மனிதர்களுக்கு வாக்களிக்கவில்லை, விசிலுக்குத்தான் வாக்களித்தார்கள். எனவே விசிலுக்கு வாக்களித்த நேரத்தில் அவர்கள் திருடர்களாகவோ, எத்தர்களாகவோ, பெண்களை மதிக்காதவர்களாகவோ அல்லது பெண்கள் மேலான தங்களுடைய தாக்குதலை நடத்துபவர்களாகவோ எல்லா வகையிலும் அவர்கள் நேர்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். மக்கள் அந்த வாக்காளர், அந்த வேட்பாளரை கூட பல தொகுதிகளிலே மக்களுக்கு தெரியாது. ஒரு தஞ்சாவூரில் ஒருவர் வெற்றி பெறுகிறார் தாவேகா சார்பிலே. வெற்றி பெற்றவுடன் அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு குடியை பாட்டிலை எடுத்துக்கொண்டு சாலையில நடனம் ஆடுகிறார் குடித்து விட்டு. ஆமா, அதை ரீல்ஸ் எடுத்து போடுகிறார். இது போன்ற மக்களை பற்றி கவலைப்படாத, இது ஏதோ அவர்களுக்கு ஒரு பரிசு விழுந்த மாதிரி, குழுக்கள் லாட்டரியில பரிசு விழுந்த மாதிரி இந்த பதவி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கான தகுதி உள்ளவர்களா என்றால் இல்லை. சரவணன் என்கிற சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் அவர் கட்சியை சார்ந்த, தாவேகாவை சார்ந்த ஒரு பெண்மணியிடமே தவறாக நடந்து கொண்டு, அப்படி நடந்தவர்களுக்கு 2 பேருக்கு பாதுகாப்பும் கொடுத்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அந்த கட்சியை சார்ந்த பெண்களிடமே பலர் தவறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். பல புகார்கள் இருக்கின்றன. அதே போல எல்லா இடங்களிலும் பெண்களின் மீது இவர்கள் செய்கிற தவறுகள், பெண்களை நடத்துகிற விதம் அல்லது இழிவான செயல்களிலே ஈடுபடுவதில் பெரும்பாலும் தாவேகா உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இது அவர் கடந்த காலத்திலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் திமுக ஆட்சியில் அதிகமாக நடக்கிறது என்று சொன்னார். அது திமுக ஆட்சியில் நடந்தது என்று சொன்னார். ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை செய்வதற்காகவே நாங்கள் தாவேகா என்று ஒரு கட்சி வைத்திருக்கிறோம் என்று இப்பொழுது சொல்கிறார்கள் என்னவோ தெரியவில்லை. அந்த அளவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை அவரால் தடுக்க முடியாது. காரணம், அவருக்கு அரசியல் தெளிவு கிடையாது. யாரோ காலங்காலமாக அவர் செய்து வந்த விஷயம் ஒன்றுதான். வசனகர்த்தா எழுதி தருகிற வசனத்தை படித்து விட்டு ஒப்பிப்பது. இப்பொழுதும் அதே தான் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு யாரோ எழுதி தருவதை அப்படியே படித்து விட்டு அமைதி காக்கிறார். அவ்வளவுதான். 120 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செஞ்சிருக்காங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்களும் முறைகேடான பத்திரப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புலையும் சொல்லியிருக்காரு. கடந்த ஆட்சி காலத்திலையும் இதே மாதிரி பத்திரப்பதிவுக்கு அவங்க முயற்சி செஞ்சதாகவும் அதை செய்ய முடியவில்லை அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. ஆனால் தாவேகா ஆட்சி அமைந்த 60 நாளிலேயே அந்த பத்திரப்பதிவு
இந்த வேலையும் முடிஞ்சிருக்கு. ஸோ இதன் காரணமாக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வந்து நிர்வாக திறனே இல்லையோ அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு சார். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? பொதுவாகவே அவருக்கு நிர்வாக திறமை இல்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இன்றைக்கு அந்த ஆட்சியிலே ஒரு ஆளுநர் உரை நடக்கும் பொழுது, சட்டமன்றத்திலே ஆளுநர் உரையின் மீது பேசும் பொழுது, அந்த ஆளுநர் உரை முடிந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் பேசி முடித்த பிறகு முதலமைச்சர் தான் பதில் உரை தருவார். ஆனால் இடையிலே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசிய எந்த குற்றச்சாட்டுக்கும் முதலமைச்சர் வாயை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரே தவிர எந்த பதிலும் சொல்லவில்லை. வேறு யாரும் அமைச்சர்கள் சொன்னார்கள், அவரை தவிர பல அமைச்சர்கள் சொன்னார்கள். இவர் எழுந்து பேசுகிறார். ஒரு நாகரீகமிக்க பேச்சாளராக எனக்கு தெரியவில்லை. எழுந்தவுடன் அவர் எங்களுடைய தலைவர், திமுக கழக தலைவர், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்று போய்விட்டார் என்பதை சொல்வதற்காக இங்கே ஒருவரை காணோம், நான் தேடினேன் என்று சொன்னார். அவர் தோற்று விட்டார் என்பது உலகத்திற்கே தெரியும். ஆனால் இதை ஒரு மட்டரகமாக தன்னுடைய தகுதியை தரக்குறைவான தகுதியை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கிறேன். எனக்கு கடந்த காலத்திலே இவர் அண்ணாவை சொல்வார், அண்ணாவை போல் நான் ஆட்சி நடத்த வேண்டும் என்று சொல்வார். அண்ணா முதலமைச்சராக இருந்த நேரத்தில், முதலமைச்சராக 1967 வந்த பொழுது காமராஜர் அவர்கள் தோற்று போய்விட்டார். அவர் முதலமைச்சர் இல்லை, பக்தவச்சல் முதலமைச்சராக இருந்தார். காமராஜர் அவர்கள் தோற்று போய்விட்டார். அவரை ஒரு மாணவன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாணவர் அணியை சார்ந்த பே. சீனிவாசன் என்பவர் தோற்கடித்தார். அண்ணா என்ன சொன்னார் என்றால், காமராஜர் பே. சீனிவாசன் வெற்றி பெற்றது எனக்கு மகிழ்ச்சி தரவில்லை, காமராஜர் வெற்றி பெற்று இந்த அவையிலே இருக்க வேண்டும், அவருடைய அனுபவம் எனக்கு பல வழியிலும் வழிகாட்டு முறையிலே அமைந்திருக்கும், அவர் முதலமைச்சராக 9 ஆண்டு காலம் பணியாற்றி இருக்கிறார், அந்த 9 ஆண்டு கால பணியை நானும் பார்த்திருக்கிறேன், இப்பொழுது எனக்கு நான் நன்றாக நிர்வாகம் செய்வதற்குரிய ஆலோசனைகளை அவர் வழங்குவார், அவர் அவையை தோற்று போனது எனக்கு வருத்தத்தை தருகிறது என்று சொன்னார். அந்த பெருந்தன்மை இவருக்கு இல்லை. இவர் தோற்று விட்டார் என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்றார், நிறைய பேர் தோற்றிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் அவரிடம் தாவேகாவுக்கு முழு ஆதரவு தரவில்லை. 126 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியாக நின்ற நேரத்தில் தாவேகா மட்டும் தனித்து நின்றது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் விஜய் 2 தொகுதிகள் நின்றார். மீதமுள்ள 233 வேட்பாளர்கள், 232 என்று வைத்துக் கொள்வோம், அதிலே 126 பேர் தோற்று போயிருக்கிறார்கள். அது பெருமைப்படுவதற்கு மக்களும் இவரிடம் முழு எண்ணிக்கையில ஆட்சியை ஒப்படைக்கவில்லை. இப்பொழுது விலை பேசி கொண்டு எம்எல்ஏக்களுக்கு விலை பேசி கொண்டு விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நடைபெறுகிறது. இந்த நிலையிலும் அண்ணாவை பற்றி சொல்லுகிற அவருக்கு அண்ணாவின் பெருந்தன்மை கூட தெரியாமல் அண்ணாவை பற்றி பேசுகிறார் என்றால் யாரோ எழுதி கொடுத்திருக்கிறார்கள் என்று பொருள். இதுதான் விஜய். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. இந்தியாவிலேயே மிக வளர்ந்த மாநிலமாக இந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றத்தை அடைந்த ஒரு மாநிலம். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு அளித்த ஒரு மாநிலம் தமிழ்நாடு. எங்களுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பல்வேறு திட்டங்களால் இது நடந்தது. இந்த மாநிலம் இப்பொழுது எந்த நிலைக்கு போகிறது என்கிற அச்சத்திலே நாங்கள் இருக்கிறோம். மக்கள் பிரச்சனைகளை கேட்கும்போது தாவேகா அமைச்சர்கள் திமுக அதிமுக கூட்டணி அப்படின்ற ஒரே வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இதை பற்றி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? பொய் சொல்வதுதான் இந்த அமைச்சர்களின் வேலை என்பதை நான் பல உதாரணங்களை சொன்னேன். ஏற்கனவே பேசிய சில நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு கூட என் பதிலில் அது தெளிவாக தெரியும். ஏறத்தாழ 50 ஆண்டு காலம்
54 ஆண்டு காலம் என்று சொல்லலாம். 1972 இருந்து தமிழ்நாட்டு அரசியல் என்பது அதிமுக திமுகவுக்கு இடையேயான அரசியல். நாங்கள் ஒருவரை வேறு எந்த கட்சியும் கிடையாது. அது இப்பொழுது ஒரு விஜய் போன்ற தற்குறிகளுக்கு அஞ்சி நாங்கள் இருவரும் கூட்டு வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் இதில் என்ன நேர்மை இருக்க முடியும்? இப்படி ஒரு பொய்யை சொல்லி அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்காக இந்த பொய்யை சொன்னார்களே தவிர வேறு ஒன்றுமில்லை. தொடர்ந்து அந்த பொய்யை அவர்கள் சொல்வதற்கு காரணம், இப்படி சொன்னால் அதிமுகவினர் விலை போவார், நம்மளும் விலைக்கு வந்து விடுவார்கள், வாங்கி விடலாம் என்ற எண்ணத்திலே இதுவரை ஒரு 7-8 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து விட்டு அங்கே காத்திருக்கிறார்கள், ஏதாவது பதவி கிடைக்கும் என்று. பதவி கிடைக்கவில்லை என்றாலும் பெருமளவில் அவர்களுக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கும். அதுதான் குதிரை பேரம் என்று நாங்கள் சொல்கிறோம். அதற்காக சொல்லப்பட்ட பொய்யாகத்தான் அதை பார்க்கிறேன். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவதற்காக தொடர்ந்து தாவேக அமைச்சர்கள் பரப்பி வரும் பிரச்சாரமாக இதை நான் பார்க்கிறேன். சார், மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கும் போது எந்த விமர்சனமும் வைக்கல. ஆனா கூட்டணியை விட்டு வெளியேறினதுக்கு அப்புறம் அடுக்கு அடுக்காக குற்றச்சாட்டுகளை உண்மைக்கு புறம்பாக சொல்லிட்டு இருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அவருடைய இந்த எங்கள் கூட்டணியிலே இருந்த கட்சிகள் ஒரு 4 கட்சிகள் இன்றைய ஆட்சியை ஆதரிக்கிறார்கள். இடது கம்யூனிஸ்டுகள், வலதுசாரி கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இதிலே 2 கட்சிகளுக்கு அமைச்சரவையிலும் இடம் கிடைத்து விட்டது. இப்பொழுது அவருடைய மதிமுக வைகோவுடைய கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் திமுகவின் உதயசூரியன் சின்னத்திலே நின்றார்கள். அவர்கள் இப்பொழுது அமைச்சராக வேண்டும் என்றால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி போய்விடும். அதிலே அவருக்கு வருத்தம். எனவே பேசுகிறார், பொய்யை சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், 9 ஆண்டு காலமாக என்னை திமுக அடிமையாக வைத்திருந்தது, எங்களை மதிக்கவில்லை, தொல்லை கொடுத்தார்கள் என்று சொல்கிறார். அந்த 9 ஆண்டு காலத்தில் திமுக அவருக்கு கொடுத்த தொல்லையில் முதல் தொல்லை அவரை மாநிலங்களவை உறுப்பினராக ஆக்கியது. 2வது தொல்லை அவருடைய மகனை நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராக ஆக்கியது. எந்த வகையிலும் வைகோவுக்கு மதிப்பு குறைவான வகையிலே திமுக நடந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு அமைச்சர் பதவி கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்தில் எதையாவது சொல்ல வேண்டும் என்று பொய்யாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுதான் வைகோ. அவர் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை. ஒருவேளை அடுத்த மாநிலங்களவை தேர்தலிலே விஜயை காக்காய் பிடித்தால் ஒருவேளை நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ என்ற ஏக்கத்திலே அதை கூட சொல்லலாம். ஏனென்றால் அப்படித்தான் அவர் பழகியவர். அவருடைய எண்ணமே தான் ஒரு பதவியிலே இருக்க வேண்டும் என்பதுதான். அதற்கான அதை காரணமாக வைத்து கூட நம் திமுக மீது பழி சொல்லலாம். விஜய் திமுகவை தானே தாக்குகிறார், நாமும் திமுகவை தாக்கி வைப்போம் என்ற எண்ணத்திலே கூட பதவிக்காக கூட அவர் சொல்லலாம். அது அவருடைய தரத்தை காட்டுகிறது. வேற என்ன சொல்ல முடியும்? சார், தங்களின் மதிப்புள்ள நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாகவும் தெளிவாகவும் பதிலளித்ததற்கு நன்றி. இந்துஸ் மீடியா சார்பாக தங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த இந்துஸ் மீடியாவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.